ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் ஹாரர் படமான அண்டர் பாரிஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்க் அட்டாக் மூவி. இந்த வீடியோக்குள்ள பொறுத்தோம்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாரிஸில் சிட்டிக்கு நடுவில் உள்ள ஒரு ரிவரில் ஒரு ஷார்க் ஒன்று நுழைஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த ஷார்க்கை கவர்மெண்ட்டும் போலீஸும் சேர்ந்து எப்படி தடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் இது வரைக்கும் பார்த்த ஷார்க் மூவி எல்லாத்துலேயுமே கடலுக்கு நடுவில் தான் ஷார்க் அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்கு நடுவில், அதுவும் ரிவருக்குள்ளே ஷார்க் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த படத்தோட மேக்கிங்கை பற்றி சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கு டோட்டலாக 25 மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. மேக்கிங் செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் நடக்கிற இடம் அப்புறம் அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட டோட்டல் ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 40 minutes. இந்த படம் பெருசாக எங்கேயும் லேக் ஆன மாதிரி தெரில. இது தவிர அந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ்னு வேறு எதுவும் சொல்ல முடியாது. அப்படியே நெகட்டிவ்ஸ்க்கு வந்தோன்னா, இந்த படத்தோட ஜேர்னலில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஹாரர்னு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த படத்தில் ரெண்டுமே சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. ஹாரரில் அந்த படத்தில் எந்த இடத்துலையுமே சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. நான் இதுக்கு முன்னாடி பார்த்த ஷார்க் அட்டாக் மூவிஸ் எல்லாமே எடுத்த கதையை எடுத்து வச்சிருந்தாலுமே ஒரு த்ரில்லிங்காக கூட்டு போயிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் சுத்தமாக த்ரில்லிங்கே கிடையாது. கொஞ்சம் கூட ஒரு ஷார்க் அட்டாக் த்ரில்லிங்கே இந்த படத்தில் இல்லை. அப்புறம் இந்த படத்தில் உள்ள கேரக்டரோட ரைட்டிங்குமே ரொம்பவே மட்டமாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் எந்த இடத்துலையுமே படத்தோட ஒட்டவே இல்லை. ஸ்க்ரீன் பிளேயும் ரொம்பவே ஆவரேஜாக தான் எழுதியிருக்காங்க. அப்புறம் சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த ஷார்க்கோட விஎஃப்எக்ஸ் துண்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. விஎஃப்எக்ஸ் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அப்புறம் இந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக்ஸும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. கிளைமேக்ஸாவது நல்லா இருக்குன்னு பார்த்தா அதையும் மொக்க பண்ணி வச்சிட்டாங்க. ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடான எண்டிங் தான் இந்த படம் கொடுத்துச்சு. நான் இந்த படம் பெரிய லெவலில் இருக்குன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அந்த படம் பார்த்து மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் ஏற்பட்டுச்சு. உங்களுக்கு ஷார்க் அட்டாக் மூவிஸ் பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஃபேமிலியோட ஒன் டைம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா அந்த படத்துக்கான ரேட்டிங் அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இருந்து இந்த மூவி கொடுக்குற ரேட்டிங் 4.5 out of 10. அப்படி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.